டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு வந்து செட்டில்மெண்ட் கொடுப்பாங்களா, அலிமோனி வரதட்சணை தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ இது மட்டும் நீங்கள் ஏன் வந்து கேட்குறீங்க? நீங்கள் தான் வந்து இப்போ வந்து பெண் வந்து ஆணுக்கு சமம்னு சொல்கிறீங்களே, நீங்கள் தான் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ வந்து பிரிஞ்சு போனதுக்கப்புறம் எதுக்கு என்கிட்ட காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. பெண்களே கூட சில பேர் இந்த கருத்தை வைக்கிறாங்க. பெரும்பான்மையான பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, அது எப்படி வந்து ஈக்குவலாக மாறும்? ஒரு பெண் வந்து அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ எவ்வளோ நாள் அவங்க சேர்ந்து இருக்காங்களோ அவ்வளோ நாள் வந்து அவங்க வேலைக்கு போகாமல் குடும்பத்துக்காக வந்து அவங்க வந்து அர்ப்பணிக்கிறாங்க. இல்லை வந்து வேலைக்கு போனால் கூட கெரியர் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க ஃபேமிலியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க பிரியும் பொழுது எப்படி வந்து நீயும் நானும் ஈக்குவல்னு நீ சொல்லுவேன்? நான் வந்து உனக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணனே, நம்ம குடும்பத்துக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணனே அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்காக ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த அலிமோனி வந்து இந்த ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி. அண்ட் இது ஒய்ஃபு அப்படின்னு கூட கிடையாது. எந்த பார்ட்னர் நல்லா இருக்காங்களோ அந்த பார்ட்னர் வந்து கஷ்டப்படுற பார்ட்னருக்கு கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது அதோட கான்செப்ட். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து 2024 ஒரு ஆள்கிட்ட வந்து 80,000 ரூபாய் வந்து நீ உன் ஒய்ஃபுக்கு கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் ஃபைனல் அமௌண்ட் இல்லை, ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும் போதே வந்து நீ சப்போர்ட் பண்ணுறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், சரி காண்டில் வந்து அவன் ஏதோ டாக்ஸி டிரைவர்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கான், 80,000 ரூபாவையும் வந்துட்டு ₹1 ₹2 காயின்ஸாகவே வந்து எடுத்துகிட்டு வந்து மூட்டையில் போட்டு அந்த பையில் வந்து எடுத்துகிட்டு வரான், கவரில் வந்து எடுத்துகிட்டு வரான். அதை எடுத்துகிட்டு வந்து ஜட்ஜெலாம் பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க. யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ நக்கல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, போயிட்டு நீ நோட்டாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆள் வந்து அதை காயினாக மாற்றுறதுக்கு 80,000 ரூபாய் காயினாக மாற்றி எடுத்துகிட்டு வரானா அவனுக்கு எவ்வளோ காண்டு இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து கோர்ட் வந்து இதோட ரூல்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. ஏன்னா வந்து 50-50 அப்படின்னு இப்போ ஹஸ்பண்டோட என்னென்ன சொத்து என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறனோ அதில் 50% வந்து இந்த ஒய்ஃபுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக நிறைய அதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரூலில். என்னென்னா 50-50லாம் கிடையாது, நீட் பேசிஸில் தான். அதாவது இவங்க வந்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக வந்து அலிமோனி கொடுக்க தேவையில்லை, அத்தியாவசியத்துக்கு தான் வந்து அலிமோனி கொடுக்கணும். அதாவது இது வந்து ஒரு சப்போர்ட்டை, நம்ம சொன்ன மாதிரி தியரிட்டிக்கலி சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம், அந்த சப்போர்ட்டாக தான் இருக்கணுமே தவிர ஆணோட பர்ஸை காலி பண்ணுறதுக்காகவோ இல்லை இவங்க மேலே பழி வாங்கிறதுக்காகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூலிங் வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் 50-50 எனிமோர். இட்ஸ் லைக் மோர் லைக் சிச்சுவேஷன் பேசிஸ். ஒரு கேஸ் பொறுத்தும் உண்மையிலே வந்து இது உங்களுக்கு தேவைப்படுதா, இல்லை வந்து உண்மையிலே இவங்க வந்து சும்மா ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்காக, இல்லை வந்து கணவன் வந்து பணக்காரனாக இருக்கிறதுக்காக, பெரிய நடிகனாக இருக்கிறதுக்காக இவங்க இதை கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பேசிஸில் தான் முடிவெடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக என்னோட ஜென்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நல்ல பார்ட்னராக சூஸ் பண்ணுங்கள்.